Hello to everyone. Welcome to our computer class. Continuation of part 3 animation tool. Recap. Select tool, text tool, oval tool, rectangle tool, eraser tool, brush tool, paint bucket tool, free transform tool, line tool, gradient transform tool அப்படின்ட்டு லாஸ்ட் கிளாஸில் இந்த கண்டென்ட்லாம் பார்த்தோம். ஸோ டுடே tools box, continuation of lasso tool. This tool is used to select the area of an image in the required shape on size. ஓகே, இந்த ஷேப்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ரெக்டோட் நம்ம என்ன ஸ்பாட் வேணுமோ ஸோ அது மாதிரிலாம் ஷேப்ஸ் செலக்ட் பண்ண முடியும் எந்த டூலில், லேசோ டூலில். நெக்ஸ்ட் இங்க் பாட்டில் டூல். This tool is used to change the line or strokes color of an object. We can also change the style. இந்த மாதிரியான அந்த இங்க் பாட்டில் டூலில் இந்த கலர்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு க்ளவுட் இருக்குது, ஒரு சின்ன மலை, குன்று, ஹில்ஸ் மேலே அந்த வீடு இருக்குது, அது மாதிரிலாம் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்க் பாட்டில் டூலில். ஸோ அந்த கலர்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா மைனூட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் டு வியூ யுவர் டிராயிங். எப்படி நீங்கள் உங்கள் டிராயிங் வியூ பண்ணுவீங்க? வென் யூ ஃபினிஷ் யுவர் அனிமேஷன் யூ ஆர் ரெடி டு ப்ரிவியூ இட். டு ப்ரிவியூ கிளிக் சூஸ் டெஸ்ட் மூவ் ஆப்ஷன் ஃப்ரம் கண்ட்ரோல் மெனு ஆர் கிளிக் கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கீ. நீங்கள் உங்களுடைய அனிமேஷன் வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ வியூ பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ பண்ணி பார்க்க முடியும். ஹவு டு சேவ்? டு சேவ் கிளிக் ஃபைல் மெனு அண்ட் செலக்ட் சேவ் ஆப்ஷன். ஃபைல் மெனுவில் சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி வரும். கீழே அங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே ஃபைல் நேம் கொடுத்துருங்க, ஃபைல் டைப் கொடுத்துருங்க. ஃபைல் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா .flash அப்படின்னு சாஃப்ட்வேர் நேம் சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி அதனுடைய ஃபஸ்ட்டு 3 லெட்டர் டாட் வச்சுட்டு FLA. சரியா? சொல்கிறேன் இன் ஃபியூச்சரில். நவ் ஸ்பெசிஃபிக் த நேம் அண்ட் கிளிக் சேவ் பட்டன். ஓகே, சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். க்ளோசிங் எ ஃப்ளாஷ் மூவி. டு க்ளோஸ் எ ஃப்ளாஷ் மூவி கிளிக் ஃபைல் மெனு அண்ட் செலக்ட் க்ளோஸ் ஆப்ஷன். Click yes to save changes, no to discard current changes, and cancel the closing selection. Do you want to save the changes you made to 6th unit part 3? அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டைலாக் பாக்ஸ் அப்பேர் ஆகும். அதில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகும். சரி, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும், நோ கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகாது. ஓகேவா? இல்லை இந்த டைலாக் பாக்ஸ் வேணும் அப்படின்னா கேன்சல் கொடுத்துருங்க. சரிங்களா? இதுதான் க்ளோஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் லேயர். த ஃபாலோயிங் ஆர் த 3 மெத்தட்ஸ் டு இன்சர்ட் எ லேயர். கிளிக் இன்சர்ட் லேயர் அட் த பாட்டம் ஆஃப் டைம்லைன். நம்ம ஃபஸ்ட்டில் டைம்லைனில் கீழே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு லோகோ இருக்கும், அந்த ஐக்கானில் டச் பண்ண உடனே இன்சர்ட் பண்ண முடியும் லோகோ லேயரை. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்சர்ட் டைம்லைன் அண்ட் தென் லேயர். டைம்லைன் பக்கத்துலேயே லேயர் இன்சர்ட் பண்ண முடியும், அதுக்கான ஐக்கான் இருக்கும். ரைட் கிளிக் ஆன் லேயர் நேம் அண்ட் சூஸ் இன்சர்ட் லேயர். ஓகே, 3 பார்ட்ஸ் பார்த்தோம் கிரியேட் பண்ணுறது, லேயர் கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸில். நெக்ஸ்ட் ரீநேமிங் லேயர். ஹியர் are some ways to rename a layers. Double click on the layer and enter a new name. layers உடைய நேம்லேயே டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரீநேம் கேட்கும், நீ ரீநேம் கொடுக்க முடியும். செலக்ட் த லேயர் அண்ட் கிளிக் மாடிஃபை கொடுத்துட்டு லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் என்டர் நேம் அண்டு கிளிக் ஓகே பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ரீநேம் ஆகும். சரிங்களா? அரேஞ்சிங் லேயர்ஸில் வந்து பார்த்தா அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சீனு செகண்ட் சீன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கே லேயர்ஸையும் ஃபஸ்ட்டு லேயர்ஸ் இது, செகண்ட் லேயர்ஸ் இது, கண்டினியூஷன் ஆஃப் லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதையும் வந்துட்டு பார்க்கலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு. த லேயர்ஸ் ஆர்
in the order which they are created, one at the top of the stack. We can change the arrangement of layers by dragging the layer name to a new position. Okay, அரேஞ்ச் பண்ண முடியும். அதாவது அப்பப்போ நம்ம லேயர்ஸ் உடைய அந்த ஃப்ரேம்ஸ் சீன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் இங்கே லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் டெலீட்டிங் ஏ லேயர். ஒரு சில லேயர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாது இல்லையா, அதெல்லாம் எப்படி டெலீட் பண்ணுறது? கிளிக் டெலீட் லேயர்ஸ் பட்டன் இன் டைம்லைன். டைம்லைன் மேலேயே கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெலீட் ஆகிடும். ட்ராக் நெக்ஸ்ட்டு ட்ராக் த லேயர் டு டெலீட் லேயர் பட்டன். நெக்ஸ்ட் ரைட் கிளிக் ஆன் த லேயர் அண்டு செலக்ட் டெலீட் ஆப்ஷன். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேயர்ஸ் மேலே டெலீட் ஆப்ஷன் வில் பி அப்பேரிங். ஓகே, நெக்ஸ்ட் லாக் ஆர் அன்லாக் லேயர். கிளிக் ஆன், அதாவது ஒரு லேயர்ஸ் ஒரு சீன் வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக லாக் அண்ட் அன்லாக் மெத்தோடு இருக்குது. கிளிக் ஆன் த லாக் காலம் to the right of the layers name. To lock the layers, click on the lock column again to unlock the layer. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடணும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வியூ பண்ணுறீங்களோ அப்போ அன்லாக் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரிவ்யூ த கண்டென்ட். சாப்டர் 6ல் மேக்ரோமீடியா ஃப்ளாஷ் 8ல் ஒரு சில டூல்ஸ்லாம் பார்த்தோம் ரீகேப்பில். அடுத்தது டுடே டாபிக் இஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாசோ டூல் அண்ட் தென் இங்க் பாட்டில் டூல் டு வியூ யுவர் டிராயிங். எப்படி நம்ம சேவ் பண்ணுற வியூ பண்ண முடியும் நம்மளுடைய டிராயிங்கை. அண்ட் தென் ஹவு டு சேவ் அனிமேஷன் அந்த ஃபைல். க்ளோஸ் எ ஃப்ளாஷ் மூவி, எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது. க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஹவு டு க்ரியேட் லேயர்ஸ். And then renaming layers, how to rename the layer. And then arranging layers, எப்படி நம்ம லேயர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ஒன் பை ஒன்னா அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் டெலீட்டிங் ஏ லேயர். லேயர்ஸ் எது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லாக் அண்ட் அன்லாக் லேயர்ஸ் பார்த்தோம். Do you know extension of flash movie file .fla? What to do to prevent a layer from accidental changes. Locking a layer. Thank you, dear students.